என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த பதிவு உன் கண்களில் படும். நாளைய விடியலில் ஒரு பெண் உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஆடாத ஆட்டத்தை ஆடப்போகின்றாள். இவள் யாரென்று நான் உனக்கு சொல்கின்றேன். பதறாமல் என்னவென்று கேள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் நமக்கு மிகுதியான மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தாலும் அதன் முடிவு ஓரளவிற்கு நாம் நினைத்தது போல நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டியதாகவே இருக்கும். இதன் முடிவு ஓரளவிற்கு நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். எவ்வளவுதான் நாம் ஒருவரை நம்பினாலும் கடைசியில் அவர்கள் எப்படி நம் காலை வாரிவிட்டு அவர்களின் உண்மையான குணத்தை காண்பிக்கிறார்களோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கை உனக்கு முடிவினை சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் என்று தான் எழுதி வைத்திருக்கின்றது. அதனால் எந்த நிலையிலும் என் பிள்ளை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக வருந்தாதி. உன்னை தேடி வருகின்ற சில அற்புதங்கள் உன் தாயானவள் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படுகிறது. அதனால் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் அத்தனையிலும் நின்று நீ விரும்பியபடி உனக்கான மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பொய்களை மட்டுமே வாழ்க்கை முழுமைக்கும் பேசிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களை எந்த நேரத்திலும் நம்பிவிடாது. ஏனென்றால் அவர்கள் காரியம் ஆகுவதற்காக எதையுமே சொல்லி அதனை சாதிக்க நினைப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போக நினைப்பார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒரு கவனத்தின் எல்லைக்குள் தான் நீ வைத்திருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ இவர்களிடத்தில் இறங்கி சென்று விடாது. என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்ற ஓர் அதிசயம் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு சரியாக புரிய வைக்கும். இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் என்று நீ நினைத்து உன் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட சோதனைகளும் உனக்கு போதும் போதும் என்று ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கின்றது. இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாவற்றிலுமே நான் நின்று உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு நடக்குமா, நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு கிடைக்குமா என்று எல்லாம் நாம் கலங்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையையும் நமக்கு நடத்தி தரும். இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நமக்கென மாற்றித்தரும். அந்த நொடி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி உன் கைகளில் கொடுக்கும். உன் வராகி எப்பொழுதும் உனக்கு வாக்கு தருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நம்மால் அறிய முடியாத விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை மறக்காதே. எல்லாமும் இப்படியே முடிந்து விட்டதோ என்று நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மிகுதியாக வந்து சேர்கிறது என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? எத்தனையோ மாற்றங்களுக்கு கட்டுப்பட்டும் எத்தனையோ விஷயங்களுக்கு புரிதலை கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான அதிசயங்களை உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் பிள்ளை பதறிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா? அப்படியானால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை
உனக்கே உனக்கென உறுதியாக தருகிறது என்பதனை முதலில் நீ நம்பினாலே போதும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தும். என் பிள்ளையே, ஆரம்ப காலங்கள், இப்பொழுது இருக்கின்ற காலங்கள் என்று இரண்டையும் நீ என்னவென்று சற்று திரும்பிப்பார். உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை சற்று திரும்பிப்பார். முன்பெல்லாம் என் பிள்ளை எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனே அழுது புலம்புவதும், எந்த ஒரு கஷ்டமானாலும் ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லி தீர்ப்பதுமாகத்தான் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நிமிடம் நின்று யோசிக்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நிமிடம் நின்று நிதானமாக நீ யோசித்து அதற்கான பதிலை நீ தேடத் தொடங்குகிறாய். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து, என்னவென்று தெரிந்து, என் பிள்ளை, சரியாக நீ ஒவ்வொரு மாற்றத்தையும் அடைய வேண்டிய காலகட்டம். இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களினால் பல கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். எதையும் எதிர்கொள்ள துணியும் மனப்பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய். உன்னால் முடியாது என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. நீ நினைத்தால் எதையும் சாதித்து விட முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விட்டது. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடையக்கூடிய காலம் கைகூடி வந்ததல்லவா? என் பிள்ளையை, இனியாவது எதற்காகவும் பதறாமல் இரு. என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் காலூன்றி நிற்க பழகு. உன்னை கீழே தள்ளிவிட காத்து நிற்கின்ற மனித உலகம் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் தயாராக இருக்கும். அதனால் எதையும் எண்ணி, எதையும் நினைத்து நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ உறுதியாக கொண்டு, இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எத்தனை மாற்றங்களை, எத்தனை திருப்பங்களை நீ தாண்டி வந்தாய் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? இந்த மனிதர்களினுடைய உண்மையான குணத்தை நீ எப்படியெல்லாம் புரிந்து கொண்டாய் என்று உனக்கு தெரியும் அல்லவா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களை உனக்கு உணர்த்தியது என்று தெரியும் அல்லவா? இந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணானவள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து ஒரு ஆட்டத்தை ஆட வேண்டும் என்று நினைக்கிறாள் என்றால் இது நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் துன்பப்படுத்தி இருக்கலாம், எந்த நிலையிலும் நமக்கு வேதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் யோசிக்கும் பொழுது அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியபடி பல நல்ல விஷயங்களையும் தந்திருக்கின்றது. நாம் விரும்பாதபடி பல கஷ்டங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றது. எல்லோருடைய நிலையும் ஒன்று போல இருப்பதில்லை. என் பிள்ளையே, ஒருவர் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்கிறார், கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறார் என்றால் அவர்களுக்கு சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய கண் பார்வையை அவர்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்யும். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் அவர்களுக்கு பல தடங்கல்களும் பல தடுமாற்றங்களும் வரச் செய்யும். சோதனைகள் பல, வேதனைகள் பல என்று எதையாவது கொடுத்து அவர்களை அப்படியே முடக்கிவிட நினைப்பார்கள். இது போன்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ ஒவ்வொரு நிலையிலும் முன்னேற்றத்திற்கு ஒரு படி எடுத்து வைக்க 2 படி உனக்கு சறுக்குகின்றது. 2 படி உன்னை சறுக்களில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். எப்படியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீயும் கடந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிட நினைக்கிறார்கள். சுற்றி இருக்கின்ற சொந்த பந்தங்கள் என்று யாரையுமே நம்பிவிட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் எப்பொழுது என்னவாக மாறுவார்கள், எப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன ஒரு முடிவை எடுப்பார்கள் என்பதனை எல்லாம் நம்மால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாதல்லவா? இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்வதை முதலில் நிறுத்திவிட்டு, இவர்களை எல்லாம் நீ என்னவென்று யோசிக்கிறாய் என்பதனை முதலில் நிறுத்திவிட்டு, உன்னை சுற்றி வந்த இந்த சூழ்நிலைகள் உனக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களை பற்றி நீ யோசிக்க தொடங்கு. என் குழந்தையே, நமக்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்தது யார்? நம்மை காக்க
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு கை கொடுத்தது யார்? இவர்கள் கை கொடுக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகி இருக்கும்? இவர்கள் வரவில்லை என்றால் நம் சந்தோஷங்கள் எல்லாம் எங்கே போயிருக்கும் என்று சிந்தித்து பார். அந்த பெண்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரப்போகின்றாள். அவள் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உனக்கு கஷ்டங்களாகவே இருந்திருக்கும். அவள் இல்லை என்றால் பல சோதனைகள் உனக்கு சோதனைகளாகவே இருந்திருக்கும். இப்பொழுது இதிலிருந்து நீ உனக்கான ஒரு மாற்றத்தை உறுதியாக பெற வேண்டிய நேரம். என் தங்கமே, இந்த நேரம் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதும் உண்மை. உனக்கு விரும்பியது எல்லாம் நடந்தே தீரும். நாளைய விடியல் இந்த பெண்ணினுடைய ஆட்டத்தினால் பல நன்மைகளை நடத்தும். அது எப்படி நடத்தும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அந்த பெண் வேறு யாருமல்ல, உன் தாயானவள் நான்தான். இன்று இரவே பஞ்சமி நாயகி உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. நான் நாளைய விடியலில் ஒரு சில தீமைகளை துவம்சம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். என் குழந்தையை, என் பிள்ளையை சுற்றி நின்று காயப்படுத்திய இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு கை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நின்று வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட்ட இவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்க்க வேண்டும் அல்லவா? என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டும் என்றே உனக்கு பல இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன். அதனால் இந்த பாடம் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த தாயானவள் யார் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். இந்த வராகி நான் என்ன செய்கிறேன் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, வராகியினுடைய ஆட்டம் அவ்வளவு எளிதில் எங்கும் நடக்காது. அப்படி ஒரு ஆட்டத்தை நான் நடத்தும் பொழுது அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக அதனை என்னவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும். இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்காமல் இனியும் நாம் விட்டு விட்டோமானால் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்க இனி நான் அனுமதிக்க மாட்டேன். எண்ணியது போல எதுவும் நடக்க நான் இனி ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டேன். என் குழந்தையே, வராகி என்றால் யார்? இவளின் சுயரூபம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அன்போடு அரவணைக்க தெரிந்தவளுக்கு தேவை என்றால் சரியான தக்க பதிலடியையும் கொடுக்க தெரியும், தண்டனைகளையும் கொடுக்க தெரியும் என்பதனை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தை, இதற்காக நீ எந்த நிலையிலும் கலங்காதே. இனி இதற்காக எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்தாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற தருணமும் உனக்கென இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதனை தெரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்களை உனக்கு தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள். அதுபோதும். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாதே. வேறு எந்த விஷயங்களை எண்ணியும் இனி நீ தயக்கம் கொள்ளாதே. உனக்கு துணை உன் தாய் நான் அல்லவா? இந்த பஞ்சமி நாயகி உன் வீட்டில் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். நான் ஆடப்போகிறேன் என்று சொல்லிவிட்டாலே தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு தீமை அழியப் போகிறது என்று உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள், உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று தீவினைகளை செய்கின்ற இவர்கள் என்று அத்தனை பேரினுடைய ஆட்டத்தையும் ஒரே நாளில் நான் ஒழித்து கட்டுகிறேன். என் பிள்ளையே, நிச்சயமாக நாளைய விடியலில் நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கே சில மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில்
உணர முடியும். உன்னாலேயே சில மாற்றங்களை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். ஏதோ நடக்கிறது என்று. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.